என்ன சார் எவ்வளோ வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பத்தவே மாட்டுது. இப்போதான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரேன், உடனே ரிட்டர்ன் வா, வேலை முடிக்கணும்னா ஆஃபீஸில் வேற யாரும் வேலை செய்யலையா என்ன? என்னையோ சும்மா சும்மா தொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபோனை வைங்க. பேகே காலியாக கிடக்கு, ஒரு ரூபா கூட இல்லை. கொஞ்சம் தள்ளி உட்காரு போ. இப்போ எதுக்கு நடிச்சு நீ எதுக்குண்ணே அக்கா அடிச்சிங்க? மன்னிப்பு கட்டுருங்கண்ணே. என்ன அடிச்சு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? ஏன் தள்ளி உட்கார வாயில் சொல்ல முடியாதா? அடிச்சுதான் சொல்வியா? இல்லை அதாவது டென்ஷனாக பேசிட்டே வந்தேன்னா அதான் தள்ளி உட்காருன்றதுக்கு அப்படிமாரி பண்ணிட்டேன். அதெல்லாம் மறந்துடு. உனக்கு நான் 500 ரூபா கொடுக்குறேன். 500 ரூபா கொடுத்தாலும் அக்கா வாங்க மாட்டாங்க. உங்களை பொலன்னு பொழக்காம விட மாட்டாங்க. இப்போ பாருங்க. இப்போ அடிச்சதுக்கு 500 ரூபா கொடுக்குறேன். ஆமாம் வந்தா. என்னக்கா பொசுக்குன்னு வாங்கிட்டீங்க? ஏங்க நில்லுங்க. என்ன? எங்கள் அக்கா ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு மொத்தமாக 2500 தேவைப்படுது. இன்னும் ஒரு 4 அடி அடிச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் கூட. எங்கள் அண்ணன் சும்மாவே ஆட்டம் ஆடுவார். அண்ணங்களில் சலங்கு கட்டிட்டீங்களா? இனிமேட்டு என்ன நடக்க போகுதோ. அண்ணா போதுண்ணே பிஞ்சு உடம்பு தாங்காதுண்ணே. என்னண்ணே அரண்மனை படத்தில் வர்ற பேய் மாதிரி பண்ணிட்டீங்களேண்ணே. இந்த 2000 ரூபா.